சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் மீனாவும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வீட்டை மீட்கிறதுக்கான ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு முத்து சொல்கிறாரு. மீனாவும் நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே டைமில் ஐடியா வருது பார்த்தியான்னு முத்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அதை நான் நாளைக்கு முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. விடிஞ்சதோ முத்து அவர்கிட்ட இருந்த காரையும் வேனையும் விற்கிறதுக்காக புரோக்கரை வர சொல்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமாக சேர்த்தே ஒரு 7 லட்சம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு பத்தாது, எனக்கு 38 லட்சம் வேணும், குறைஞ்சது 10 லட்சமாவது ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு போகாது, மார்க்கெட் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த காரையும் வேனையும் விற்காத அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. இதுதான் உனக்கு பொழப்பே தருது, இதையும் விற்றுட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ சொல்லியும் முத்து அதை விற்கிற பிளான்லேயே இருக்கார். ஸ்ருதியும் ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. ரவி என்னால் சமைக்கவே முடியலை, என்னோடய நினப்பு ஃபுல்லாகவே வீட்டை பற்றி தான் இருக்குது, மீனாவும் முத்துவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி என்கிட்ட 50,000 தான் இருக்குது, என்கிட்ட வேறு சேவிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வேணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் மேலே லோன் போடலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. தாராளமாக போடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனா சங்க தலைவரோட பதவியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. கூட இருக்கிற எல்லாரும் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க லெட்டரை எழுதி முடித்து வெளியே போகும்போது கரெக்டாக முத்து வந்துடுறாரு. என்ன மீனா பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இப்படி பண்ணால் சிந்தாமணி பிரச்சனை பண்ணாமல் இருப்பாள்ல, அதனால தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் அவள் கேட்க மாட்டா, நீ இந்த தலைவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட தூக்கமே போயிடுச்சு, அதனால தான் உன்னை இந்த பதவியிலேருந்து இறக்கணும் அப்படின்னு பார்க்குறா. நீ வந்ததுக்கப்புறம் நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறைய குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, அதனால் நீ இந்த பதவியில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. விஜயா பார்வதி வீட்டில் இருக்காங்க. பார்வதி கிட்ட நான் எதனா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் என்னால் கௌரவமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசில் நீ என்ன வேலைக்கு போவ அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஏதாவது வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் பசங்களுக்காக இருந்துட்டேன், இனியாச்சும் நான் எனக்காக வாழணும், நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.